பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. அம்மா, கொஞ்சம் தண்ணி ஊத்துறீங்களா? நமக்கா தண்ணி ஊத்திட்டா நீ? ஐயா ஐயா என்ன காப்பாத்துங்கயா, ஒரு தனியா அடிக்க வராங்க. அம்மா நீ என்ன செய்த? அது பெரிய கதைங்க, அப்படி சொல்றீங்க. ஏயா ஒரு தடிப்பையன் ஓடி வந்தார பார்த்தீங்களா? தடிப்பையிலா அவனா? இந்த பார், இப்படி இந்த திருப்பம் இருக்குல்ல, அப்படி தேடிட்டு போ. அந்த பக்கம் தான் ஓடி இருக்கான். இந்த பக்கமா? ஓடி போட்டு போறான். ஏய், என்ன தப்பு செய்து ஓடியாந்த? அதை ஏன் கேக்குறீங்க? பழுக்க தலைக்கு மருந்து கொடுத்தங்க, அது அவன் அதிர்ஷ்டம் வண்டி மசியா போச்சுங்க. அவன் அதிர்ஷ்டம் வண்டி மசியா மாறிடுச்சா? ஆமாங்க. அப்படின்னா அதிர்ஷ்டம் வந்தா மருந்து கூட வண்டி மசியா மாறும்னு சொல்லு. பின்ன ஒருத்தனுக்கு அதிர்ஷ்டம் வந்தா மண்ணு பொண்ணாகும் போது மருந்து வண்டி மசியா ஏன் மாறாதுன்னு. ஏன் மாறாதா? தம்பி, ரொம்ப நாளைக்கு இனிமே இந்த உலகமும் ஏமாறாது. போங்க, இந்த உலகத்தை ஏமாத்தலனாக்கா நான் இவ்வளவு சுகமா இருக்க முடியுங்களா? என் மருந்து சாப்பிட்டவங்க எத்தனை பேர் இந்த உலகத்தையே மறந்துருக்காங்க தெரியுமா? பாருங்க, நாகப்பாம்பு விஷயத்துக்கு இந்த நாகுருஞ்சி வேறுன்னு ஒண்ணு இருக்குங்க. அதை மாத்திரம் 400 பணத்துக்கு வச்சிருக்காங்க. அதாவது பலிச்சதா? பலிச்சதுங்க. யாருக்கு? எனக்கு 400 பணம். சரியான சுயநலவாதிய பாணி. நானா? சந்தேகம் என்ன? உன்னை போன்று எத்தி பிழைக்கும் கூட்டம், ஏமாற்றி வாழும் கும்பல், இவை யாவும் உண்மையின் முன்பு ஒரு நாள் தலைவணங்கி ஆக வேண்டும். இனிமேலாவது இந்த ஈனத் தொழிலில் ஈடுபடாமல் மானத்தோடு வாழ வழிதேடு. அப்படி வாழணும் தாங்க எனக்கும் ஆசை. ஆனா முடியலைங்க. ஏன் முடியாது? இந்நாட்டின் வருங்கால திட்டத்தை நிறைவேற்ற உன் போன்ற வாலிபர்கள் தான் தேவை, தெரியுமா? வாலிபர்கள் தான் தேவைன்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த வண்டி மசி வியாபாரமே பண்ணிருக்க மாட்டேங்க. நாங்க நான் செஞ்சதெல்லாம் தப்புங்க. நான் வரட்டுமா? என்ன எங்க போறீங்க? என் சொந்த விஷயத்துக்கு. சரி, சொந்த விஷயம். பின்ன என்னங்க, வாயளவுல சொன்னா போதுங்களா? உங்களோட கூட இருந்தா தான் ஓரளவாவது உருப்படுவாங்க. அதுவும் இல்லாம நான் உங்க கூடயே இருக்கணும் போல தோணுதுங்க. சரி வா. ஏய், என்ன யோசிக்கிற? மறுபடியும் அந்த பழைய வியாபாரம் பண்ணலாம்னா? அதெல்லாம் இல்லைங்க, என் முறை பொண்ணு குல்சார நடுவழியிலேயே விட்டுட்டேங்க. அவளையும் அழைச்சிக்கிட்டு அப்படியே. சரி வா. சரி. என்ன தாத்தன் அப்படி அசந்து போய் நின்னுட்ட? அண்ணா, இது என்ன கோலம்? ராஜோட எங்க? இது என்ன லாசுக்காய்? தம்பி, லக்ஷ்மேஷாவிடத்தில் பகடையாடியதால் கிடைத்த பரிசு இது. லக்ஷ்மேஷாவா? யார் அது? பட்டயத்தை பார்க்கலையா? இல்லையா? பட்டயத்தால் 10,000 பொண்ணையும் கொடுத்து இந்த சட்டையும் வாங்கிக்கிட்டேன். ரொம்ப பாவமா இருக்கு தாசன். நான் மாத்திரமா? இவர்களும் ராஜகுமாரர்கள் தான். அண்ணா, வந்த வேலையை கவனியாது உங்களுக்கே இந்த வேலை. தம்பி, தவறான பாதைன்னு தெரிஞ்சிருந்தா இந்த கவராடும் பவனத்துல காலடி வச்சிருப்பார். அந்த லக்ஷ்மேஷாவை யார் ஜெயிக்கிறாங்களோ அப்பதான் எனக்கு விடுதலை. என்ன, அவளை இதுவரை யாருமே ஜெயித்தது இல்லையா? யாருமே ஜெயிக்கலையா? இல்ல. என்ன ராஜா, என்ன வேலை செய்யணும்னா விடுதலை போட்டுட்டு இருக்க? நீங்க கைதியா இருக்கும் போதே இப்படி கதை படிக்கிறீங்களா? உங்களுக்கு விடுதலை கொடுத்தா என்ன வேலை செய்வீங்க? போயா, போய் வேலை செய்ய போ. அவங்களாம் யாரு போச்சல? போங்கயா, வா வா. எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்ன? நாம இன்னைக்கு ஆடி பார்த்தாங்க கொடுக்கலாம். இதுவரையிலும் யாருமே ஜெயிக்கலன்னா இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கத்தான் வேணும்.
அத்தியின் மலரை கண்டுபிடித்தாலும் சித்தர்களின் மனதை திறந்து கொண்டாலும் இந்த பெண்களின் உள்ளத்தை மட்டும் அறிய முடியாது தெரியுமா? 100% சொன்னேன். அதனால நான் மாறு வேடம் போட்டு தான் இந்த மர்மத்தை கண்டுபிடிக்கணும். மாறு வேஷமா? ஆமா. மாப்பிளையா மாப்பிளையாவது மண்ணாகிட்டே கலவா உனக்கு பைத்தியமா? என்னத்த மறக்கிறது? என்ன முழுக்கு என்ன சொல்ற நீ? மறந்துட்டியா? ஊர்ல இருந்து வரும்பொழுது மீச உருப்படியா இருந்தது. இப்ப ஏன் நடுவில் அப்படியே கரையா இருக்கு? மாப்பிள்ளை கண்டுபிடிச்சிட்டேன். காணாம எப்படி என்ன பெரிய மாசக்கணக்கில் சோத்துக்கு இல்லாம கஷ்டப்பட்டு இருந்தேன். அப்போ ஒரு பையன் நீங்க காசும் பணமும் கௌரவம் வந்த உடனே உரமுறை இல்லாத பையன் அங்க இருந்து வந்து நீ இப்படி மறந்துட்டா என்ன மச்சான் செய்யறது? மரியாதை நீங்க போறீங்க. ஐயோ அத்தா, இன்னும் உயிரோடு இருக்கியா அத்தா? நான் செத்தாலும் மறக்க மாட்டேன், சத்தியம் செய்தியே. நான் எப்ப சத்தியம் பண்ணிட்டு இன்னைக்கு செத்தா மஞ்ச பட்டு தான் போட்டுக்கணும். என்னத்தா அதுக்குள்ள என்ன மறந்துட்டியாத்தா? யோசனை செய்து பாக்குறேன். நான் எப்ப சத்தியம் பண்ணேன்? என்ன பாராட்டா அத்தா? ஐயோ, நான் இழுத்துக்கிட்டு போயிருந்தா இப்படியே அவங்க கிட்ட உத வாங்குறேன். அங்கத்தான் மச்சன பிள்ளை இன்னும் கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஏன் யோசனையாவது கோலோசனையாவது ஏதோ யோகா அடிக்குது. உன் பேரு குல்சாரு. அது கூடவா மறந்துட்டீங்க? என்ன மச்சான் பாத்த கேளுங்க. என்னமோ பெரிய குடியாகணும் தான் உன்னை ஊரு ஊரா சுத்தி கடைசி இங்க வந்து தேடி பிடிச்சோம். நீ என்னடா நான் எங்களை எல்லாம் பரத வச்சு விட்டுட்டு வந்துட்டியப்பா. அப்பா கவலைப்படாதீங்க, மச்சான கட்டி போட்டுருவோம். எது நம்ம குல்சார உன்னை கட்டி போட்டலான்னு. நீங்க விளையாடுறீங்க போங்க. இப்ப என்ன அவசரம்? இப்பதான் 40 வயசு ஆச்சுது. கவலைப்படாத, மச்சான் விளையாடுறாரு. 20 வயசு பாரு. சாரு, நீ ஒண்ணு கவலைப்படாத. இன்னும் ஒரு 20 வருஷம் போகட்டும், நானே ஒண்ணு அடைச்சேன். என்ன கூப்பிட்டியா? ஐயோ, எப்ப கண்டாலும் உனக்கு இந்த விளையாட்டு தான் மாமான்னு. ஆமா, இவங்கெல்லாம் யாரு? இவங்களாமா ஏன் உரமுறை? இந்த பொண்ணு இருக்குதே, நான் தான் கட்டிக்க போறேன். இந்த பொண்ணு நானும் பிள்ளையில கண்ணாம்பூச்சி ஆடுனதும், மண்ணால ஊடி கட்டி மாப்பிளைய பொண்ணுன்னு ஆடுனதும் அதை இப்ப நினைச்சாலும். ஆமா ஆமா ஆமா, இவ்வளவு ஆசையா இருந்தவர் தான் இப்ப ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசினாரு. நீ கோவிச்சுக்காத. குறிச்சு சரி, சோத்த திங்கலாம் வா. ஆமா, வர்றவங்க போறவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட இது என்ன சமா இல்ல சாவடியா? சர்வம் போச்சு. ஐய, வந்திருக்கிற மாமா மச்சான் முன்னிலையில இப்படி மரியாதை குறைவா பேசுறியே. இவங்கெல்லாம் அவனுடைய பந்துக்களாத்துக்கு. ஆமா இல்ல, 4 நாளைக்கு இருந்துட்டு போலான்னு 3 பேர் வந்திருக்காங்க, அவ்வளவுதான். வந்தவங்களை ஏன் போக சொல்ற? இத்தனை காலத்துக்கு அப்புறம் சுற்ற பார்க்க வந்திருக்காங்க. என்னும் இல்ல, இந்த பெண்ணுடைய அழகையும் அமைதியான வார்த்தையும் கவனிச்சா அரசு சரியா போச்சு. யாரு கூடாது, 10 வேஷம் போட்ட புலியா இருக்கும். எல்லாரும் தூங்குறாங்க, ரவ வெளியே போயிடலாம்.
சுக்கு குல்சார் தேடிட்டு வரான். என்ன பண்ண? ஒளிஞ்சுக்க. எனக்கு கூட வெக்கமா இருக்கு. பன்னீர் அம்படம்னு வந்தேன், வர்ற வழியில வெந்நீரா போச்சு. அப்படியே விட்டேனா அங்கிருந்து சமாளிச்சுக்கிட்டு நேரா இங்க வந்துட்டேன். குல்சாரு குல்சாரு குல்சாரு, மழை காலத்திலே தவளை கத்த மறந்தாலும், மரத்துக்கு மரம் குரங்கு தாவ மறந்தாலும், பூமியே இடிந்து வானத்திலே விழுந்தாலும், கடங்காரன் தன் கடனை கேட்க மறந்தாலும், காதலை மறக்கவே மாட்டான் இந்த சுக்கூர். யாராவது முடிச்சுக்குவாங்க. ஆஹா, செத்தாலும் மறக்க மாட்டேன் ஜீவிதமே. குல்சாரு, இன்னைக்குத்தான் நமக்கு ஒரு இன்ப நாள். குல்சாரு, ஆஹா, உன் ஜடை அழகும் உன்னுடைய இடை அழகும் என் கண்ணை பறிக்குதே. இல்லை இல்லை, இரவிலே என் கண்ணை மறைக்குதே. ஆமா, போதும் 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 என்று சொல்லாதே என் பொன்வண்டே. நான் கடைசி வரையிலும் உன்னை கைவிட மாட்டேன், இது சத்தியம். ஆமா, உன் பேச்சை ஆற்றில் தான் எழுத வேண்டும். ஆற்றிலே எழுதிப்பார், அழியாது. காற்றில் எழுத வேண்டுமா? காற்றிலும் எழுதிப்பார், கலையாது. அப்படி என்ன ஆகாயத்தில் எழுத வேண்டுமா? ஆகாயத்திலும் எழுதிப்பார், அலையாது. குல்சார், எங்கே உன் திருமுகத்தை ஒருமுறமாக திருப்பு. ஆஹா, என் மேலே உனக்கு ஏன் இந்த வெறுப்பு? உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எங்கே உன்னுடைய சிரிப்பு? இது என்ன கருப்பு? இது என்ன? என்ன தாத்தா, விளையாட்டு வினையாகிறது? உன் சூதாட்டத்தை போலவா? இதற்றல், வந்த வேலை பார்த்து கொண்டு போங்க. நான் வந்த வேலைதான் இன்னும் முடியவில்லையே. நான் வந்தது உன்னுடன் கவராட. நீங்களா? என்னுடனா? ஆமா, உன்னை தோற்கடிக்கப்பட்டதல்ல, தாலி கட்டவும். தாலி கட்டவும்? ஏன் சிரிக்கிறாய்? என் முதுமையை கண்டா? இல்லை தாத்தா, இல்லை. உங்கள் ஆசையின் இளமையை கண்டு. மன்னாதி மன்னர் எல்லாம் மாடாக உழைக்கிறார்கள், நான் மனிதனாக வாழ வந்திருக்கிறேன். ஏன் நிம்மதியாக சாக ஆசை இல்லையா? நிம்மதியாக வாழ ஆசை. தாத்தா, இறக்கப்பட்டு எச்சரிக்கிறேன். போட்டியில் இறக்கம் கூடாதம்மா. கிழவன் ஜெயித்தால் எப்படி மணப்பது என்ற பயமா? போட்டியில் குறிப்பிட்டிருப்பது பணம், பருவம் அல்ல. நல்லத்துக்கு காலம் இல்ல. சரி, என் கடைசி கால செலவுக்கு வச்சிருந்தேன், அதை இந்த கவராடம் பவன்ல கொடுத்துட்டு போறேன். கொண்டா. உங்ககிட்ட கிடையாது. ஏக்கலவா கொண்டாங்கிற. பரவாயில்ல, பணக்கார தாத்தா தான். யார மோசம் பண்ணிச்சுதோ, யாரு தலையில கைய வச்சதோ.
இதுவரையிலும் நான் யார் தரையும் கை வச்சது கிடையாது. இனிமேல் கைய வச்சாதான் உண்டு. என்ன அது என் பக்கம் கையை நீட்டுற? தாத்தா ஆடலாமா? கட்டிக்கிட்டே இருக்கானே. ஏய் தம்பி, கொஞ்சம் அழகா அங்க போய் உட்காரேன். அங்கயா? அங்க உட்கார்ந்தா அழகு வருமா? ஐயோ ஐயோ, பாத்தியா லக்கு, இன்னைக்கு வந்த கடவன் ஏன் இடத்துக்கு உல வைக்கிறத நான் இங்கதான் உட்காருவேன், ஒருத்தர் அசைக்க முடியாது. பாப்போம். தாத்தா அவர் உட்கார்ற இடம் எப்பவும் அதுதான். இப்ப நானும் இங்க உட்காந்து அழகா போய் லக்கு பக்கத்துல உட்காருவியா? நான் சுகமா உன் பக்கத்துல உட்காந்துக்கிறேன். இங்கயா? என்ன ஒண்ணும் சரி இல்லையே. ஏன் எல்லாம் சரியா தான் இருக்கு? இங்க சரியா இருக்கு. எக்காரணத்தை முன்னிட்டு மறுமுறை உருட்டும் வழக்கம் இல்லை என்பதை சொல்லியாச்சா சுக்கு? வர்றவங்க கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டா இருக்கிறதுன்னு பட்டயத்துல எழுதியே போட்டு விட்டேன். தாத்தா எண்ணிக்கை என்ன வேணும்? 4 வேணும். 4 வேணும். சரி சுக்கு. என்ன 4 4 எண்ணிக்கை? 4. சரி 4. ஏன் எங்க பாக்குற? அங்க ஆட்டத்தை கவனி, ஆட்டத்தை கவனி. எக்காரணத்தை கொண்டும் மறுமுறை உருட்டப்பட மாட்டாது. அங்க கவனி, அங்க பாரு. சரி சரி. என்ன 4? எங்க போடு போடு. இரு இதே ஐயா பிடிச்ச. 4 எண்ணிக்கை வேணும். போடு. இரு படாத, இரு விடு. உட்கா பிடிக்கணும் விடு. உட்கார்ந்து பிடிக்க முடியாது. காய் உருட்டின பிறகுதான் குக்கா. இல்ல உட்கா பிடிச்ச பிறகுதான் முடியாது. இரு போடு. 4 எண்ணிக்கை வேணும். போடு. போடாத இரு போடு. இரியா உட்கா. போட்ட பிறகுதான் குடிக்கும். இல்ல உட்கா பிடிச்ச பிறகுதான் போடு. முடியாது. இரு அடச்சா இந்த உன் பணத்தை எடுத்துட்டு போயா. ஆட்டம் வேணா ஒண்ணு வேணாம். கிளம்பம் கூட ஆடுறது இல்ல. போ, வேண்டியது இல்ல, தேவையில்லை. போ எடுத்துட்டு போ. வேடாயா? இல்ல ஓய் தேவையில்லை. என்னமோ எங்க சட்டத்திட்டத்தை நீ மாத்த பாக்குறே நீ? இல்ல என்ன சரிதானா? சம்மதமா? சம்மதம் தான். ஆமா, தொடப்படாது. ஆமா 4 தானே? எங்க 4 போடு. கேட்டது வந்திருக்கா பார். அயோக்கிய பெயரா. மரியாதை அவருக்கு இப்படி உன் சூழ்ச்சினால் தானே மன்னாடி மன்னர்களா உனக்கு அடிமையானாங்க. என்ன செய்கிறேன்? எத்தனை பேரை கஷ்டப்படுத்த. ஐயோ நாங்க அடிமையாகலையே, அவங்கள வந்து அடிமையாகிட்டாங்க. ஐயா அப்படி என்ன தவறு செய்திருந்தாலும் இந்த மாதிரி சீட்டு விட்டுருங்கய்யா. மன்னிப்பதாவது நீ இதுவரையில் செய்த சூழ்ச்சிகளுக்கு உன்னை சித்தவதை செய்தாலும் ஐயா அவரை மன்னித்து விடுங்க. இதற்கெல்லாம் காரணமாயிருந்து என்னை தண்டியுங்கள். உன்னை தண்டிப்பதா? சித்திரவதை செய்யும் செயல்வழி, சிந்தனை கிளறும் பால்மொழி, புத்தமரை மயக்கும் புன்னகை, உலகை ஏமாற்றும் அழகு, இத்தனையும் இன்று முதல் இந்த கிழவனுக்கு அடிமையாகிவிட்டது. புரிகிறதா? இந்த தள்ளாத கிழவன் தான் உன்னை கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறார். தெரிகிறதா? சொக்குப்படி போட்டேன் லக்கு. பக்கத்துல வாய. காட்டில் காய்ந்த நிலவு போல உன் கன்னிப்பருவம் தண்டந்தனியா நின்று தவிக்கிறேன். வா, சும்மா வா. ஏய், என்ன யோசிக்கிற? ஐயா லக்ஷ்மேஸ்வர பஞ்சவர்ண கிளி மாதிரி வளர்த்து ஊனவாயில கொடுக்கிறவன் கவலைப்படுறியா? ஏய், என்ன முதல கண்ணீர் வடிக்கிற? செத்துருவேன். போய் உடனே பட்டயத்தை கேட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய். கல்யாணமா? யாருக்கு? உங்களுக்கா? யாரு கல்யாணம்? உங்களுக்கா? ஒரேடியா குலாம். என்னப்பா அது? ஐயா நீங்க எல்லாம் யாரு? ஐயா நாங்க யாருன்னு இப்ப கேட்காதீங்க. எல்லாரும் கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்களேன். தண்ணி என்னங்க? சாப்பாடே சாப்பிடலாம். குலாம் குலாம். சாப்பாடுன்னு சொன்ன உடனே இப்படி பறக்குறாரு. இது என்னங்க?
இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க வந்திருந்தீங்கன்னா இந்த செடியில ஒரு இலை பாக்கி இருந்திருக்காது. ஐயோ ரொம்ப பசி அவனுக்கு. நல்லது. நீங்களும் வாங்க ஐயா. சாப்பிட்டுட்டு இந்த விடுதியில தங்கி இருந்து பிறகு போகலாம். சரியா? வாங்க. ரொம்ப நன்றிங்க. அம்மா வாங்க. வாங்க. எல்லாரும் வாங்க. வாங்க. அறிமுகம் இல்லாத எங்களுக்கு இவ்வளவு ஆதரவு காட்டுவீர்கள் என்று நான் நினைக்கவே இல்லை. உங்களைப் போலுள்ளவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்றுதானே இந்த விடுதியை கட்டி என்னாலே என்ற உதவி செய்து வருகிறேன். மிக்க மகிழ்ச்சி. கண்ணொளி இழந்தவர்களுக்கு அதை திருப்பித் தரவல்ல சக்தி வாய்ந்த ஒரு மலர் நகாவலி நாட்டிலே இருக்கிறதாம். அப்படி கூட ஒரு மலர் இருக்கிறதா என்ன? அந்த புஷ்பம் பேர் கூட குலாம் பூ. என்னது? இல்ல அது என் பேரு. குலே புஷ்பம். குலே. அது யாருக்காக? பூர்வ மன்னருக்காக அதை கொண்டு போக வந்திருக்கிறோம். தாங்கள் அனுமதித்தால் நாங்கள் திரும்பி வரும் வரை இவர்கள் இருவரையும் இங்கேயே தங்க வைக்கலாம் என்று நினைக்கிறேன். என்ன அப்படி சொல்லுகிறீர்கள்? இது தங்களுடைய விடுதிதானே, தாராளமாக தங்கிச் செல்லலாம். நீங்கள் தைரியமாக போய் வாருங்கள். மிக்க நன்றி. இது என்ன ஊரு? நகாவலி நகரம். நகாவலி நகரம். நகாவலி நகரம். போலாம். இந்நாட்டு ராணியின் பேர் என்ன? மகாடு ராணி சார். நான் தெரியுமா? பார்க்கலாம். ஏய் நில்லுங்கள். ஏன்? நீங்கள் எந்த ஊர்? பூரோப் நகரம். நகாவலி நாட்டு 12 பணம் எல்லை வரி கொடுக்க வேண்டும். இல்லை வரியா? ரொம்ப நல்ல வரியா இருக்கே. 12 பணம் தானே? ஆமா. வரி. கல்யாணம் பண்ணவனுக்கு வரி கொடுக்கணும், கல்யாணம் பண்ணாதவங்க வரி கொடுக்கணும். என்ன நியாயம் இருக்கு? நியாயம் அநியாயம் எதுவும் எங்களுக்கு தெரியாது. சரி, எங்களுடைய கடமை கொடுக்க முடியுமா முடியாதா? நாங்க முடியாதியா? முடியாதா? முடியாது. தலவை தலவை வலிக்குது. தலவை போயா. தல்றையா? நாங்க உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்? 12 பணம். என்ன தாத்தன் போற இடத்துல கூப்பிட்டு இருக்கலாம். வா வா வா. ஏய் சரி போ. வா அடே. என்ன சாயந்தரம் வரத்துக்குள்ள சமையல்லாம் தயாரா இருக்கணும் தெரியுமா? ஆகட்டும். ஐயா ஐயா தயவு செய்து இங்க உட்காராதீங்க. உட்காருங்க. உட்கார்ந்தா அண்ணா தென்னையில உட்கார்ந்தா தென்னவரி போட்டுடுவாங்க. அதுக்காகத்தான். ஆமா, அந்த அம்மாவுக்கு எங்க வேலை? யாருக்கு? என் பெஞ்சாதிக்கா அரண்மனையில. இந்த ஐயாவுக்கு அடுப்பாங்கரையில. கேளு தாத்தே, நாமளும் ஆம்பளை தானே பிறந்திருக்கோம். என்ன பிரயோஜனம்? இப்படி இல்ல இருக்கணும். ஏயா ஏன் கொஞ்சம் அதுக்கு பயப்படுறேன்? நான் மட்டுமா? இந்த நாட்டுல எல்லா ஆண்களுமே பெண்களுக்கு அடிமைதான். என்னமோ எங்க தலையெடுத்து தடை எழுத்தாவது கழுத்து எழுத்தாவது. குலாம், மானத்தை விட்டு கொடுக்க இவனை போன்றவர்களுக்கு சந்தர்ப்பம் போல விதி உதவி செய்தப்பா. தாத்தே, நானா இருந்தா நாக்கு அப்படிங்கிட்டு செத்து போங்கடான்னு சொல்லி